வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன விலாக் பார்த்திங்கன்னா கேரளா விலாக் டே 2 தான் பார்க்க போகிறோம். டே 2 நாங்கள் எங்கே போனோன்னா வங்கமான் தான் போனோம். வங்கமான் நினைக்கிறேன், தெரியல, தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்துச்சி விடிய காலைல 5:30க்கெலாம் கிளம்பணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி சீக்கிரமாக எழுந்துச்சி நாங்கள் 5 o'clockலாம் வந்துவிட்டோம். ஆனால் அவங்க கிளம்புனது பார்த்திங்கன்னா 6 o'clock தான். ஒரு வழியாக 6 o'clock 6:30 அந்த மாதிரி கிளம்புனாங்க. கிளம்பி அது பாட்டுக்கு போது அங்கேருந்து எப்படியோ ஒரு 4 hours என்னமோ ட்ராவல் போல். கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே வரும்போது 9 கிட்ட ஆகிடுச்சி. அந்த மலை ஏற இடத்துக்கு வரும்போது அவ்வளோ நேரம் ட்ராவலே. ஒரு குட்டி தூக்கமாக போட்டு எழுந்தாச்சு. அதுக்கப்புறம் வர வழியிலே டிஃபன் சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலில் நிறுத்தினாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏறி வந்தால் இந்த வியூஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நாங்கள் இறங்கி ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், எங்கே போனாலும் நம்மளோட வேலை ஃபோட்டோ எடுக்கிறது தான். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி சுற்றி ஃபோட்டோ எடுத்தோம். வியூஸாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப பஸ் ஏறி இப்போ லஞ்ச் சாப்பிட போயிட்டுருக்கோம். நேரங்கட்ட நேரத்தில் இந்த பிம்பிள்ஸ் வேறு வந்துடுது. ஸோ ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ கூட ஒழுங்காக எடுக்க முடியல. பிம்பிள் வந்து அதுவும் பெருசாக வேறு வந்துக்கிட்டு இருக்குது. சரி, அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வேலையை பார்ப்போம். நல்லா க்ரீனிஷாக அழகாக இருந்துச்சு. சென்னையில் வந்து ஒரே பில்டிங்காக பார்த்துட்டு அங்கே போய் இந்த மாதிரி செடியெலாம் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. இந்த டீ எஸ்டேட்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக. உள்ளெல்லாம் போக முடியல, பட் போகும்போது அப்படியே நின்று பார்த்துட்டு போகணும், அழகாக இருந்துச்சு. அப்புறம் மதியம் வந்து ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக அங்கே தான் நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அங்கேயே தான் லஞ்சும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சரி நாங்கள் போனோம். வாயிலே வைக்க முடியல, ஏதோ ஒன்று சாப்பிடுமே அப்படின்னு சொல்லி கிளம்பிக்கு சாப்பிட்டுட்டு ஜீப் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜீப்பில் ஏறி நம்ம கிளம்பியாச்சு. அப்படியே ஒரு ஸ்பாட்டாக பார்க்க கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு போன ஸ்பாட் பார்த்திங்கன்னா அதுதான், ஒரு சூசைட் பாயிண்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி தெரியல. ஆனால் அந்த வியூஸ் பார்க்க நல்லா இருந்துச்சு. இவங்கள நல்லா பார்த்துக்கோங்க, இவங்க தான் நம்ம கேமராமேன். அப்படியே சுற்றி நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு வழக்கம் போல் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். நம்ம வேறு வித்தியாசமாக எதாவது கொடுப்போம்னு சொல்லி இந்த டைட்டானிக் போஸ்லாம் கொடுத்துட்டு ஏதோ ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தோம். இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட்டு. இதுவும் ஒரு சூசைட் பாயிண்ட் தான் சொன்னாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு மேலேருந்து கீழே பார்க்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ஸ் கூப்பிட்டு போனாங்க. இந்த ஃபால்ஸ் பேர் என்னன்னு தெரியல, மறந்துட்டேன். அது உள்ள இந்த குகைக்குள்ளே போக இருட்டாக இருந்துச்சு. டார்ச் அடிச்சுதான் போக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தண்ணி அப்படியே ஜில்லுன்னு ஐஸ் போடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் போயிட்டு சும்மா நடந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்தாச்சு. அப்புறம் இந்த பாறை மேலே ஏறி எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் போகிறேன்னு இறங்கி போனேன். அதுக்கப்புறம் வந்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபைனலி சூசைட் வியூ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இதான் கூட்டிகிட்டு போனாங்க. இதை பார்க்க தான் சூசைட் வியூ மாதிரி இருக்குது, சூசைட் பாயிண்ட் வியூ மாதிரி. சரி அதையும் பார்த்து நல்லா மழையெல்லாம் இருந்துச்சு. நாங்கள் வரும்போது கிளைமேட் வேறு கொஞ்சம் இருந்துச்சு. அந்த மேகம்லாம் அப்படியே கிட்ட அந்த மலையை டச் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அதே மாதிரி வேறு ஏதோ காலேஜ்லேருந்து அவங்களும் இந்த ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணுறாங்களா. அவங்க வந்து கொஞ்சம் பட்டாசுலாம் போட்டு நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களும் ஒரு யூடியூபர். இவங்களோட சேனலை வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். அந்த லைட்டிங்ஸ்லாம் அழகாக இருந்துச்சு. அப்புறம் நைட்டு கேம்ப் ஃபயர் போடுறேன்னு போட்டாங்க. 10 நிமிஷத்தில் மழை வந்து அதுவும் போச்சு. அதுக்கப்புறம் மழை நின்றதுக்கப்புறமா எல்லாம் பஸ் முன்னாடி சாங் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க போல். நாங்களாம் டயர்டாக இருந்துச்சுன்னு போய் படுத்து தூங்கிட்டேன். அவ்வளோதான், டாட்டா பை பை, நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.